கூட்டத்தில் ஒருவன். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிக்கிறது டிஜே கணவேல். ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது வந்து எஸ்ஆர் பிரகாஷ் பாபு அண்ட் எஸ்ஆர் பிரபு. படத்தை ரைட் பண்ணதும் ஸ்டோரி வாஸ் ரிட்டன் பை டிஜே கணவேல். இந்த படத்தில் நடிக்கிறாங்க அசோக் செல்வன், பிரியா ஆனந்த், சமுத்திரகனி, அனுபா குமார், பாலா சரவணன், நாசர், ஜி மணிமுத்து, ஜோன் விஜய், நான்சி ஜெனிஃபர் என்கிற ஒரு நட்சத்திர பட்டாலும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. மியூசிக் பை நிவாஸ் கே பிரசன்னா. சினிமாட்டோகிராஃபர் வந்து பி.கே. வர்மா. எடிட்டட் பை லியோ ஜோன் போல். இந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். இந்த படம் ரிலீஸ் வந்து 28 ஜூலை 2016. படத்தை பற்றி சொல்லணுன்னா இந்த படம் வந்து மிடில் பெஞ்சஸை பற்றி தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்தில் தொடக்கத்தில் வந்து இந்த படத்தில் ட்ரெண்ட் சாங் என்கிற ஒரு பாட்டு வந்து வருது. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம மிடில் பெஞ்சஸாக இருந்த நம்ம முன்னாள் ஆக்டர்ஸ்மார்கள், இப்போயும் நடித்து கொண்டிருக்கிற ஆக்டர்ஸ்மார்கள். அந்த ஆக்டர்ஸ்மார்கள் யாருண்டா நம்ம சூர்யா, அது யாருண்டா சூர்யா, சிவகுமார், ஆர்யா, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, விஷ்ணு விஷால், பிரகாஷ் ஸ்டார், ஆர்ஜே பாலாஜி, லிங்குசாமி. இப்போ நாங்கள் இந்த படத்தில் ஸ்டோரியை பற்றி பார்க்க போவோம். இந்த படத்தில் வந்து ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் நம்ம ஆக்டராக நடிக்கிற அசோக் செல்வன் ஒரு மிடில் பெஞ்சர். ஃப்ரம் ஸ்மால் ஏஜ், சின்ன வயதுலேருந்தே அவர் அவரேஜ் ரேட் எல்லாம் மிடில் ஏஜ். ஸோ அவர் வந்து ஒரு மிடில் பெஞ்சராக இருந்தனால அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாராட்டு, தோல்வி ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த படத்தில் தொடக்கத்தை நம்ம ஹீரோ ஒரு மிடில் பெஞ்சராக இருந்தனால அவருக்கு சொசைட்டியில் நடக்கிற ஒரு விஷயம் சரியாக புரியுதில்லை. ஸோ நம்ம ஹீரோவுக்கு பிரியா ஆனந்த் பிடிக்குது. ஸோ நம்ம ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ பிரியா ஆனந்த் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியா ஆனந்த் வந்து அவருக்கு புரிய வைக்கிறேன், நீ எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற, நீ முன்னேறணும் அப்படின்னு பிரியா ஆனந்த் சொன்னப்புறம் அவர் சேடாகி ஆனாலும் விட்டு கொடுக்காம அவர்கிட்ட இருக்கிற ஸ்டேட்டஸை முன்னேற்ற பார்க்குறாரு. ஸோ ஆஃப்டர் த பிரியா ஆனந்த் அவர்கிட்ட இருக்கிற குட் குவாலிட்டிஸ் பிடிச்சனால அவரை லவ் பண்ணாங்க. ஸோ இதை மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ இந்த படத்தில் அவரோட நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு தப்பையும் திருத்த போவார். ஸோ அதில் வர பிரச்சனை தொடக்கத்தில் தான் சமுத்திரகனி வருவார். ஃபர்ஸ்ட்ல அவர் ஓன் பண்ணுவார் நம்ம ஹீரோவுக்கு, ஏன் வழியில் குறுக்கிட வாண்டு. ஆனால் நம்ம ஹீரோ கேட்காம குறுக்கிட்டு வார பிரச்சனைகள் எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ படத்தில் பேலன்ஸ் ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ அவரை லவ்வில் சக்ஸஸ் பண்ணி கடைசியில் அவர் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ், நல்ல இடத்துக்கு வராரோ, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். என் வீடியோ பிடித்த என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.